ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த 2 மாதங்கள் அற்புதமாய் இந்த கடைசி நாட்களிலே தேவனும் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லி இந்த நாளில கூட கத்த நம்ம கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த 2 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 மாதங்களை கர்த்தர் அற்புதமாக அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் இந்த கடைசி நாளிலே கூட ஆண்டவர் நம்ம நன்றி சொல்வோம். எத்தனையோ நம் நன்மை செய்தார். எத்தனை பலவீனங்கள், சோர்வுகள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி கேட்போமா? ஆதியாகம புத்தகம் 48 அதுல 15 வசனத்தை கூட வாசிப்போம். அவன் யோசேப்பை ஆசிர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த யோசேப்பை அருமையான ஆசீர்வதிக்க நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் நம்முடைய தலைமுறைகளை பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் இந்த 2 மாதங்கள் மாத்திரமல்ல, இந்த 2025 மாதங்களுக்கு தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதே இந்த நாள் வரையிலும், இந்த நிமிடம் வரையிலும், 2வது மாதத்துல கடைசி நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்தார். பிறந்த நாள் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன பண்றான்? சோத்திரம். இவர்கள் ஆண்டவர் நம்மளை அதிசயம் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், நம்மளை ஆதரிக்கிற தேவன், நம்மளை பிறக்க முதல்ல சோதரன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பிறக்க வைத்து நம்மளை நல்ல ஒரு வாலிபனாக்கி நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன், நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மளை ஆசிர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்ம என்ன ஆசிர்வதிக்கணும் சொல்ல ஆண்டவர் சொல்றான். தகப்பன்டா யோசிப்பிடுவோம், பிள்ளைகளை எங்கேப்பா சொல்லும்பொழுது இந்த பிள்ளைகளை கூடும்பொழுது பிள்ளைகளுக்கிட்ட வந்து என்ன பண்றான்? அவரை ஆசீர்வதிக்க நான் பார்க்க முடியும். இந்த நாளை கூட இந்த கடைசி நாள் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது தாய் தகப்பனு அவனோட சொந்த மனசார என்ன பண்றாங்க? அவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற பார்க்க முடியும். யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், யோசேப்பை பாதுகாத்த கர்த்தர், யோசேப்பை மாத்திரமல்ல பஞ்ச காலத்திலும் ஆண்டவன் அவனை போஷித்து கனிதரும் செடியை போல யோசேப்பு வளர்ந்த அவன் பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல, துன்பமான நேரத்துல, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியத்துல, எல்லா வகத்திலையும் குடும்பத்திலையும் கூட கர்த்தர் நம்மளை அதிசயமாய் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு பொழுதிலும் நம்மளை ஆண்டவர் கண்ணுறங்காமல் பாதுகாத்த தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம்மளை பிறந்த இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்த தேவனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த கடைசி நாளில கூட என்ன பண்ண 2வது மாதத்துல கடைசி நாள்ல ஒவ்வொருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை வெற்றி கொடுத்தீங்க, அதை செஞ்சீங்க. அவர்கள் நீங்க நினைச்சு என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு மனுஷனே நன்றி எதிர்பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் நம்ம நன்றி சொல்லணும். அவ்வளவு சந்தோஷப்படுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நன்றி வழிகளை செலுத்தும் பொழுது தகப்பன அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்டு நம்மளை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களை, இந்த வீடியோ பார்த்து கொண்டு உங்களையும் கூட இந்த யோசேப்பை ஆஸ்வதித்த கர்த்தர், யோசேப்பின் பிள்ளைகளை ஆஸ்வதித்த கர்த்தர் இந்த காலை வேளையிலையும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார். அதற்கு நம்ம ஆஸ்வதிக்க என்ன சொல்லணும்? நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல. அந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு நன்றியுள்ள பிள்ளையாய் காணப்பட்டான். தன்னை வசதி வந்தாலும், எவ்வளவு மேன்மை வந்தாலும், எவ்வளவு உயர்வு வந்தாலும் தன் தாய் தகப்பன் என்ன பண்ணல? அவன் மறக்கல. தகப்பனுக்காக இதை அவன் ஏகிக்கிட்டு இருந்து அவன் பார்த்தன உள்ளமெல்லாம் அவன் உயிர் மீண்டும் வந்ததுன்னு சொல்லி போடுது. அவன் தகப்பன் தெரியல பிள்ளைய பார்க்கும் பொழுது உயிர் மீண்டும் வந்தது போல ஆண்டவங்களை இந்த உயிரோடு நம்மளை பாதுகாத்திருக்கிறான். அந்த யோசேப்பு நன்றியுள்ளவனாய், அந்த சகோதரனுக்கு நன்றியுள்ளவனாய் காணப்பட்டான். சோதரன் மேன் வந்து எல்லா உதவத்துல ஆண்டவருக்கு சொல்லப்படான். கூட வந்து எல்லாத்தையும் நம்புறாரு. அவர் ஆதரித்து வந்த தேவன் எல்லாச்சும் அவன் யோசேப்பு அரவணைச்சு ஆதரித்து வந்தான். கர்த்தர் அவனை ஆதரித்தார். அவன் பிள்ளைகளை ஆதரித்து என்ன பண்ணார்? ஆண்டவர் பயங்கரமாய் இவனை உயர்த்தின, எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் உயர்வு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய்
தேவனாக நம்மளை ஆஸ்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தயவுக்காக எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வீடியோ பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் அந்த கடைசி நிமிடத்தில் நடப்பதாக இந்த நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். நன்றி சொல்லி கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் செய்த அதிசயங்களுக்காய் கர்த்தனுக்கு நன்மை செய்தபடினால் அவருடைய பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.